லிசன், உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஆனா வெளியே யாருக்கும் தெரியாது. ப்ரோ, ஹானஸ்ட்லி, நைட்டு தூங்க போறப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம லைஃப் எங்க போகுதுன்னு ஒரு இருட்டான பயம் வரும் தெரியுமா? ஒரு சைலண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைஃப்ல எங்கேயோ போயிட்டாங்க, நாம மட்டும் இன்னும் இங்கேயே ஸ்டக் ஆகிட்டோங்கிற அந்த ஃபீலிங். இந்த உலகம் ஒரு கியாட்டிக் மேஸ் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸா தெரியும். ஹாப்பினஸ்ங்கிற வேர்டே நமக்கு செட் ஆகாத ஒரு அப்சர்ட் கான்செப்டா தோணும். நாம நினைக்கிறோம் நமக்கு நடந்த கெட்ட விஷயங்கள் தான் நம்மளை இப்படி ஆக்கிடுச்சுன்னு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, உங்க லைஃபை காம்ப்ளிகேட் பண்றது இந்த உலகம் இல்லை, நீங்க தான். நானும் இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் அண்ட் ஆங்க்ரி அட் த வேர்ல்ட் அன்டில் ஐ ஸ்டம்பிள்ட் அப்பான் அ கான்வர்சேஷன். ஒரு சின்ன ஸ்டடி ரூம்ல வாழ்க்கைய வெறுத்த ஒரு யங் மேனுக்கும் ஒரு அமைதியான ஃபிலாசபருக்கும் நடந்த ஒரு லேட் நைட் டிபேட். அது வெறும் புக் இல்ல ப்ரோ. த கரேஜ் டு பி டிஸ்லைக்டுங்கிற அந்த ஜாப்பனீஸ் ஃபிலாசபி என் மொத்த ரியாலிட்டியும் சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. அந்த புக்ல வர்ற யங் மேனுக்கு ஃபிலாசபர் சொல்ற எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வேணும்னே என் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டேனான்னு கத்துறான். நீங்களும் இப்போ அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த புக்கு சொல்லுற முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ட்ராமா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த புக்ல வர்ற யங் மேன் ஃபிலாசபர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பல வருஷமா ரூமை விட்டு வெளியவே வரல. அவன் வெளியே வரணும்னு நினைச்சா கூட அவனுக்கு கை கால் நடுங்கும், பேனிக் அட்டாக் வரும். அவன் பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு ட்ராமா தான் அவனை இப்படி முடக்கி போட்டுடுச்சுன்னு சொல்றான். நம்மளும் அதானே நினைப்போம், பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் தான் நம்ம பிரசன்ட்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. இதுக்கு பேரு ஈட்டியாலஜி, காஸ் அண்ட் எஃபெக்ட். ஆனா ஆட்லீரியன் சைக்காலஜி இதை முற்றிலுமா மறுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த பையன் ரூமை விட்டு வெளியே வர பயப்படல, வெளியே போகக்கூடாதுங்கிற ஒரு கோலை அவன் மனசு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அந்த கோலை அச்சீவ் பண்ண அவன் மனசே ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணுது. ஏன்னா அவன் உள்ளேயே இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் அவனை ஸ்பெஷலா கவனிப்பாங்க. வெளியே போனா he becomes just another average person. You are not controlled by your past. அந்த பாஸ்டுக்கு நீங்க என்ன மீனிங் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இதை இன்னும் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க இந்த புக்ல வர ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்க ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கீங்க. ஒரு வெயிட்டர் வந்து நீங்க ஆசையா வாங்கின புது ட்ரெஸ் மேல காஃபியை கொட்டிட்டாரு. உடனே என்ன நடக்கும்? உங்களுக்கு செம்ம கோவம் வரும், சத்தம் போட்டு கத்துவீங்க, ரைட்? நாம என்ன நினைப்போம்? நான் கண்ட்ரோல் பண்ண முடியாம கோவப்பட்டேன், அது இம்பல்சிவ்னு. ஆனா உண்மை அது இல்ல. நீங்க சாதாரணமா சொல்லியே அந்த வெயிட்டரை சாரி கேட்க வச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு டைம் ஆகும். அந்த வெயிட்டரை ஈஸியா உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர, அவரை சப்மிட் பண்ண வைக்க நீங்களே அந்த கோபத்தை ஒரு டூலா ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கீங்க. ஆங்கர் இஸ் ஜஸ்ட் அ டூல் டு அசர்ட் டாமினன்ஸ். இன்னும் புரியலையா? ஒரு அம்மா அவங்க பொண்ணு மேல பயங்கர கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஃபோன் அடிக்குது, எடுக்கிறாங்க. அது பொண்ணோட கிளாஸ் டீச்சர். உடனே அந்த அம்மாவோட வாய்ஸ் இப்படி மாறும். ரொம்ப சாஃப்டா பொலைட்டா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு ஃபோனை வச்சதும் திரும்பவும் பொண்ணு மேல கத்த ஆரம்பிப்பாங்க. ப்ரோ, கோவங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்ல. இட் இஸ் அ டூல் தட் கேன் பி டேக்கன் அவுட் அண்ட் புட் அவே whenever you want. உங்களுக்கு கோவம் வரும்போதோ இல்ல ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படும் போதோ புதுசா எதையாவது ஃபேஸ் பண்ண பயந்துட்டு இந்த இமோஷன்ஸை ஒரு எக்ஸ்கியூஸா கிரியேட் பண்றீங்க. அந்த புக்ல இன்னொரு கேரக்டரை பத்தி சொல்றாங்க. ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும், ஆனா ப்ரப்போஸ் பண்ண பயம். அதனால அவளுக்கு ஃபியர் ஆஃப் பிளஷிங்னு ஒரு கண்டிஷன் வருது. யார் முன்னாடி போனாலும் முகம் சவந்துடும். அவ என்ன நினைக்கிறானா, இந்த பிளஷிங் ப்ராப்ளம் மட்டும் சரியாகிட்டா நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு. ஆனா ஃபிலாசபர் அவகிட்ட சொல்றாரு, நான் இதை கியூர் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணிடுவானோங்கிற பயத்துல இருந்து தப்பிக்க அவளே கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி தான் அந்த பிளஷிங். நீங்களும் இப்படிதான் உங்களை உலகம் ரிஜெக்ட் பண்ணிடுமோன்னு பயந்து உங்களுக்கு நீங்களே சில குறைகளை உருவாக்கி உங்களை நீங்களே டிஸ்லைக் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. நமக்கு எப்பவுமே நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸ் மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும்ல. இந்த புக்ல வர்ற ஃபிலாசபர் அவருக்கு 61 இன்ச்சஸ் தான் ஹைட்டு. சின்ன வயசுல நான் இன்னும் கொஞ்சம் டாலா இருந்தா என் லைஃப் எவ்வளோ நல்லா இருக்கும்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஆனா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான்,
டாலா இருந்து என்ன பண்ண போற? உன்னை பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க. பீப்புள் ரிலாக்ஸ் அரவுண்ட் யூன்னு. அப்போதான் அவருக்கு புரிஞ்சுது, அவரோட 61 இன்ச்சஸ் ஹைட்டு ஆப்ஜெக்டிவ்லி இன்ஃபீரியர் கிடையாது. அது அவர் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவருக்கே கொடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்டிவ் அசம்ஷன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது உண்மையான குறை கிடையாது, அது நம்மளே நமக்கு போட்டுக்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். நம்ம எல்லாருமே வாழ்க்கைய ஒரு காம்படிஷனா பார்க்கறோம். என் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டான், என் ரிலேட்டிவ் வீடு கட்டிட்டான், நான் இன்னும் இங்கேயே இருக்கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் கம்பேரிசன். ஆனா லைஃப்ங்கிறது யாரையும் முந்தி போற ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது. ஒரு ஃப்ளாட்டான கிரவுண்ட்ல எல்லாரும் அவங்க ஸ்பீட்ல நடந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எப்போ நீங்க வாழ்க்கைய ஒரு காம்படிஷனா பார்க்கறீங்களோ, எப்போ மத்தவங்கள காம்படிட்டர்ஸா பார்க்கறீங்களோ, அப்போவே இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் உங்களுக்கு எதிரிகளாகிடுறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நோ ஒன் எல்ஸ், கம்ப்ளீட்லி அலோன். அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கவலை இருக்குமா? உங்க ஹைட்டு, உங்க ஸ்டேட்டஸு, உங்க பணம், எதை பத்தியாவது கவலைப்படுவீங்களா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்மளோட எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம சுத்தி இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ்லேருந்து தான் வருது. ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். நம்ம எப்பவுமே மத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். குட் பாய் இல்ல குட் கேர்ள்னு பேர் வாங்க ஆசைப்படுறோம். சொசைட்டி நம்மளை அங்கீகரிக்கணும்னு ஏங்குறோம். ஆனா அது எவ்வளோ பெரிய ட்ராப் தெரியுமா? நீங்க மத்தவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டா உங்க வாழ்க்கையே நீங்க வாழலன்னு அர்த்தம். த டிசையர் ஃபார் ரெக்கக்னிஷன் மேக்ஸ் யூ அன்ஃப்ரீ. யூ ஆர் பேசிக்லி லிவிங் சம்ஒன் எல்சஸ் லைஃப். இந்த ரெக்கக்னிஷன் ட்ராப்ல இருந்து தப்பிக்க ஆட்லேரியன் சைக்காலஜில ஒரே ஒரு வழிதான் இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் டாஸ்க்ஸ், வேலையை பிரிப்பது. ஒரு குழந்தை படிக்காம இருக்குன்னு வச்சுப்போம். பேரண்ட்ஸ் உடனே கத்துவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா படிக்கிறது அந்த குழந்தையோட டாஸ்க். அதை ஃபோர்ஸ் பண்ணா ரிபெல்லியன் தான் வரும். ஒரு குதிரையை தண்ணி கிட்ட கூட்டிட்டு போகலாம், ஆனா குடிக்க வைக்க முடியாது. உங்க லைஃபை நீங்க எப்படி வாழணும்னு டிசைட் பண்றது உங்க டாஸ்க். ஆனா அதை பார்த்து மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறது அது அவங்க டாஸ்க். டோன்ட் இன்ட்ரூட். நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களுக்காக தான் அதிகமா எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மத்தவங்க டாஸ்க்ல நீங்க தலையிடவும் கூடாது, உங்க டாஸ்க்ல மத்தவங்கள தலையிட விடவும் கூடாது. அவங்க உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் பிடிக்கலன்னு சொன்னாலும் அது அவங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்ல. டிஸ்கார்ட் அதர் பீப்புள்ஸ் டாஸ்க்ஸ். மத்தவங்க சுமைய கீழே போடுங்க, அப்பதான் உங்க லைஃப் சிம்பிள் ஆகும். சில உறவுகளை, சில பிரச்சனைகளை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி பண்ணவே முடியாது. அது ஒரு பெரிய சிக்கல் மாதிரி. த கார்டியன் நாட். அலெக்சாண்டர் த கிரேட் அந்த சிக்கலை உட்காந்து பொறுமையா அவுத்துட்டு இருக்கல, தன் கத்தியை எடுத்து ஒரே வீச்சா வெட்டி எறிஞ்சாரு. டெஸ்டினி இஸ் ஃபோர்ஜ்ட் பை யோர் ஓன் சோட். உங்களை அழிக்கிற டாக்ஸிக்கான பாண்ட்ஸை பயப்படாம கட் பண்ண கத்துக்கோங்க. உண்மையான ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியுமா? யாருக்கும் எந்த ரூல்ஸ்க்கும் கட்டுப்படாம இருக்கிறதில்ல, நம்ம இஷ்டத்துக்கு வாடுறதில்ல. உண்மையான ஃப்ரீடம்ங்கிறது மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்காம போறத பயம் இல்லாம தைரியமா அக்செப்ட் பண்றது தான். எஸ், த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். உங்களை சில பேருக்கு பிடிக்கலனா நீங்க உங்களுக்கான வாழ்க்கைய உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றேன் கேளுங்க. யாராவது உங்களை புகழ்ந்து பேசினா சந்தோஷப்படாதீங்க. யூ ஷுடன்ட் சீக் பிரைஸ். பிரைஸ் பண்றதுங்கிறது மேல இருக்கிற ஒருத்தன் கீழே இருக்கிற ஒருத்தனை ஜட்ஜ் பண்ற மாதிரி, ஒரு அனிமலை ட்ரெயின் பண்ற மாதிரி. இட்ஸ் அ வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு தேவையானது பிரைஸ் இல்ல, கிராட்டிடியூட். யாரையும் மேல தூக்கி வைக்காதீங்க, கீழேயும் பார்க்காதீங்க. ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணுங்க. டோன்ட் சே குட் ஜாப், ஜஸ்ட் சே தேங்க்யூ. நம்ம நிறைய பேர் மேல ட்ரஸ்ட் வைப்போம். ஆனா ட்ரஸ்ட்ங்கிறது கண்டிஷன் பேஸ் பண்ணி வர்றது. இவன் எனக்கு நல்லது பண்ணா நான் நம்புவேன். ஆனா ஆட்லர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தேவையானது ட்ரஸ்ட் இல்ல, கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ்னா எந்த கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனலா ஒருத்தரை நம்புறது. அவங்க உங்களை ஏமாத்தினா கூட தொடர்ந்து நம்புற அந்த கரேஜ் தான் உண்மையான கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஏமாத்தினா அது அவங்க டாஸ்க், உங்க டாஸ்க் இல்ல. நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல செல்ஃப் அஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. நான் தான் பெஸ்ட், என்னால முடியும்னு கண்ணாடி முன்னாடி சொல்லுவாங்க. ஆனா ஆட்லரியன் சைக்காலஜி அதை தப்புன்னு சொல்லுது. உங்களுக்கு தேவையானது செல்ஃப் அஃபர்மேஷன் இல்ல, செல்ஃப் அக்செப்டன்ஸ். உங்களுக்கு 60 மார்க் தான் வாங்க முடியும்னா நான் 100 வாங்குவேன்னு பொய் சொல்லாதீங்க. எனக்கு 60 தான் வரும், அதை எப்படி 70 ஆக்குறதுன்னு யோசிங்க.
அக்செப்ட் வாட் இஸ் irreplaceable. மாத்த முடியாத விஷயங்களை ஏத்துக்கோங்க. மாத்த முடிஞ்சத மாத்திர கரேஜ வளர்த்துக்கோங்க. அப்போ கடைசியா ஹாப்பினஸ்னா என்ன? ஆட்லர் ஒரு அழகான ஆன்சர் தராரு. ஹாப்பினஸ் இஸ் த ஃபீலிங் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். யாரோ ஒருத்தருக்கு நம்மளால ஒரு சின்ன பயன் இருக்குன்னு ஃபீல் பண்றோம்ல, அந்த சப்ஜெக்டிவ் ஃபீலிங் தான் உண்மையான ஹாப்பினஸ். அதுக்காக நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி மத்தவங்களுக்கு உழைக்க வேணாம். நீங்களா வாழ்றதே ட்ரூ கான்ட்ரிபியூஷன் தான். நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷலா இருக்கணும்னு ஒரு ஆசை. எல்லாரும் நம்மள பார்த்து வியக்கணும்னு நினைப்போம். இல்லனா ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாவது அட்டென்ஷன் சீக் பண்ணுவோம். ஆனா நார்மலா இருக்கிறது ஒன்றும் தப்பில்லையே. யூ நீட் த கரேஜ் டு பி நார்மல். உங்களை நீங்களே சாதாரண மனுஷனா ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டா உங்க லைஃபை நீங்க எவ்வளோ நிம்மதியா வாழலாம் தெரியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு மலையில ஏறி உச்சிக்கு போற ஜேர்னி கிடையாது. அப்படி நினைச்சா உங்க லைஃப்ல முக்காவாசி டைம் நீங்க உச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு என் ரூட் லைஃபாவே போயிடும். ஆனா லைஃப் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல. இட் இஸ் a series of dots, a series of moments. Life is a dance. This is what Adler calls energial life. நீங்க எங்க போறீங்கங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்காக யாரும் டான்ஸ் ஆடுறதில்ல. அந்த நடனத்தை, அந்த மோமெண்ட்டை எவ்வளோ ரசிச்சு ஆடுறீங்கங்கிறது தான் முக்கியம். இந்த நிமிஷம், இந்த மோமெண்ட், இத முழுசா வாழுங்க. Life is a dance. This is what Adler calls energial life. நீங்க எங்க போறீங்கங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்காக யாரும் டான்ஸ் ஆடுறதில்ல. அந்த நடனத்தை, அந்த மோமெண்ட்டை எவ்வளோ ரசிச்சு ஆடுறீங்கங்கிறது தான் முக்கியம். இந்த நிமிஷம், இந்த மோமெண்ட், இத முழுசா வாழுங்க. உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்ட மிகப்பெரிய லை என்ன தெரியுமா? உங்க பாஸ்டும் இல்ல, ஃபியூச்சரும் இல்ல. இருக்கிறது இந்த மூமெண்ட் மட்டும்தான். ஷைன் அ பிரைட் ஸ்பாட்லைட் ஆன் த ஹியர் அண்ட் நவ். இல்லாத பாஸ்ட்டை நினைச்சு வருத்தப்படுறதையும், வராத ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுறதையும் நிறுத்துங்க. ஆஃப்டர் திஸ் எமோஷனல் ஜேர்னி நம்ம ஃபைனலா புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான். The world is simple and life is too. உங்களுக்கான வாழ்க்கைய வாழுங்க. மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலனா பரவாயில்ல. Have the courage to be disliked. Have the courage to be happy. This is your moment. Level up.